சரிக்கார, நீங்க யாரு? எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவருக்கு உங்களை தெரியுமா? நல்லா தெரியும்ப்பா. அவர் தான் என்ன சொல்லிருக்காரு. வர்ற நேரம் தான், உள்ள போய் உட்காருங்க. இல்ல. அப்போ ப்ரொடியூசரா? பத்திரிக்காரரா? இல்ல. இல்ல கடன்காரனா? நான் யாருங்கிறது நீ தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும். உனக்கும் பொழுது போல எனக்கும் பொழுது போல சும்மா ஃப்ரெண்ட்ஷிப் பிடிச்சிக்கலாம்னு நினைச்சேன். அவ்வளவுதான். வேண்டாம். என் ஃப்ரெண்ட்ஷிப் போனா போயேன், உனக்கு தான் லாஸ். அதான் நாகேஷ். ஹாய் சந்திரா. வந்து ரொம்ப நேரம் ஆச்சா? பரவாயில்லையா, சொன்னபடி கரெக்டா வந்துட்டியா? அதான் நாகேஷ். வணக்கம் சார். வாடா பொடியா. இவன் என்னுடைய படம் ரசிக. பெரிய ஆக்டர் தெரியுமா? இவன் சினிமாவில் ஆக்ட் பண்ணணும்னு ரொம்ப நாளா ஆசை. ஆனா வாய்ப்பு தான் வரல. உட்கார. ரொம்ப முன்னாடியா? போனதுக்கு அப்புறம் உட்காருவேன். சந்திரா, போன்ல நீ பேசுறது எனக்கு சரியாவே புரியல. ஆமா, அந்த ஃபுட்பால் ஸ்டேடியத்துல உன் முதலாளி ஒண்ணு நேருக்கு நேராவே இல்ல இல்ல, என்ன பத்தி தான் உனக்கு நல்லா தெரியுமே. எனக்குன்னு ஒரு தனி ஆடியன்ஸ், தனி ஸ்டைல். ஃபுட்பால் மேட்ச் போனா கூட அங்கேயும் எனக்கு ஒரு தனி ஆடியன்ஸ். பாதி பேர் ஃபுட்பால் மேட்ச் பார்த்தாங்கன்னா பாதி பேர் நான் சரி காட்டாக பார்த்தாங்க. அப்படி பார்த்ததுல இவரு ஒருத்தர். ஆமா, அது எப்படி? அவரு பார்த்தது உன் தம்பி தானே, நீ அவரை நம்ப வச்ச? எல்லாம் நீ சொல்லி கொடுத்த பாடம் தான் குரு. என்ன பாட்டா பாத்துட்டாரு. தப்பிக்க வேற வழியே இல்ல. நீதான் சொல்லிருந்திய படத்துல ரெட்ட வேஷம் போடும்போது மீசை மட்டும் சேஞ்ச் பண்ண போதுன்னு. பகவத்கீதை மாதிரி அப்படியே ஞாபகம் வந்துடுச்சு. ஒரு தம்பியை உண்டாக்கிட்ட. அவனுக்கு மீசையில சொல்லி சமாளிச்சாச்சு. அப்புறம் தானேடா. என்னடா? உன் தம்பி நாளைக்கு வீட்டுக்கு அனுப்பும் சொல்லிருக்காரு. இப்போ இதை எப்படிடா சமாளிக்கிறது? டேய், நீ உருவாக்குற உன் தம்பிக்கும் உனக்கும் என்னடா பெரிய வித்தியாசம்? எனக்கு மீசை உண்டு, அந்த முண்டத்துக்கு இல்ல. வெரி குட். மீசை எடுத்துட. ஐயோ, பெரிய பூர்வீக சொத்து. 8 நாள் கொடுத்தா மழுங்க எடுத்துட போறான். டேய், முள்ளுக்காக தேர் கொடுத்தான் பாரி. தம்பிக்காக கொஞ்சம் முடிய கூட. டேய், மீசை எடுத்துட்டு தம்பியா நீயே போ. நாளைக்கு ஆபீஸ்க்கு மீசையோட சந்திரன் எப்படி போறது? வளர்த்துட்டு போ. ஒரு நாளைக்குள்ள வளராதோ. ஒட்டு மீசை நான் தர்றேன். ஒட்டிக்கிட்டு அண்ணனா ஆபீஸுக்கு போ. மீசை எடுக்காம வேற ஏதாவது ஒளி இருந்தா சொல்லுமா? பெரிய சாம்சன் இவன். எல்லா சக்தியும் மீசைக்குள்ள வச்சிருக்கா. டேய், நாளைக்கே நல்ல நாள். புதன்கிழமை. பொன் கிடைச்சாலும் புதன் கிடைக்காது. முகூர்த்த நாள். காலகாலத்துல போய் பட்டாபிஷேகம் பண்ணிக்க போ. ஏண்டா சிரிக்கிற? நீ மீசை இல்லாம எப்படி இருப்பேன்னு நினைச்சு பார்த்தேன். சிரிப்பு வந்துச்சு. நாங்க பேசிட்டு இருந்தியா? என்ன பண்றது, பொதுவா வேணாமா?